ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இஞ்சி நல்லா இடித்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை எடுத்திருக்கேன். பட்டைக்கு அப்புறம் வந்துட்டு 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இஞ்சி ஏலக்காய் நம்ம எல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே நம்ம உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதி வர மாதிரி விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த சாரெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து சீனி வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சீனியும் கொஞ்சம் நேரம் கரைஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் டீ தூள் போடணும். டீ தூள் வந்துட்டு நல்லா வந்து பொங்கி வரும். நீங்கள் போட்ட பிறகு நான் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கலக்கி விட்ட பிறகு 2-3 தடவை வந்து நீங்கள் பொங்க விடணும். நம்ம டெய்லியும் லைஃப்பில் டீ குடிக்காமல் இருந்திருக்கவே மாட்டோம். நம்ம வந்துட்டு டீ வந்து நம்மளை வந்து சுறுசுறுப்பாக்கும் காலையிலே குடித்தா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் காலையிலே டீ போட்டு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை கொதி வந்த பிறகு என்ன பண்ணணுன்னா, நான் அதுக்கு முன்னாடியே சைடில் வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ காய்ச்ச பால் தான் ஊற்றணும். காய்க்காத பால் ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காய்ச்சிட்டு நம்ம வந்து பாலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பால் சேர்த்த பிறகு நான் கொஞ்சம் நேரம் வந்து அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டேன். நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அதை தூக்கி இறுக்கி வச்சு கலக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படி கூட கலக்கிக்கலாம். கலக்கி விட்ட பிறகு நல்லா வந்துட்டு உங்களுக்கே தெரியும். உங்கள் பால் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து காஃபி அளவுக்கு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அண்ட் தென் நல்லா இது ஒரு வந்து 3 டைம்ஸ் வந்து கொதி விட்டு நீங்கள் இது பண்ணும்போது நல்லா க்ரீமி கண்டென்சியில் இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து கிளாஸ் எடுத்து அதில் வந்து ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏற்கனவே சீனி சேர்த்தனால உங்களுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் சீனி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சீனி தேவையில்லைனா நீங்கள் லாஸ்ட்லவே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சூப்பரான டீ. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டாடா ஃப்ரெண்ட்ஸ்.